A purpose driven life. நோக்கத்தினால் வழி நடத்தப்படும் வாழ்க்கை. இந்த புஸ்தகத்திலிருந்து வசனங்கள் தான் அந்த புஸ்தகத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து அதற்காக மட்டும் வாழ வேண்டும். நம்முடைய கவனம் வேற எதுலேயும் போய் நம்முடைய லைஃப் வேஸ்டாக போகக்கூடாது. எதற்காக தேவன் நம்மை படைத்தாரோ அதை செய்து முடிக்க வேண்டும். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாய் தொடுகிறேன். A purpose driven life. இந்த லைஃப் ஆஃப் பால். பூமியில் நான் என்ன செய்யணும்னு நீங்கள் என்ன அனுப்புனீங்களோ அதை செஞ்சு முடித்தேன். இயேசு வாழ்க்கையில் A purpose driven life. யோசித்து பாருங்க. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை முடித்தான். A purpose driven life. நோக்கத்தினால் நடத்தப்படும் வாழ்க்கை. சும்மா எதையோ செஞ்சோம், எதையோ பண்ணிட்டு போனோம், ஏதோ 4 பேருக்கு சந்தோஷமா, அப்படி இல்லை. தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை. காட்ஸ் பர்பஸ். ஸோ சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. கொலோசியர் 1:16. அதான் பேஸ், அதான் அஸ்திபாரம். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். தட் மீன்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் மீ. ஐ எம் இன்க்ளூடட் இன் த பிளான் ஆஃப் காட். தேவ சித்தத்தில் நான் உள்ள அடங்கி இருக்கிறேன். ஐ எம் இன்க்ளூடட் இன் த பிளான் ஆஃப் காட். தேவனுடைய அந்த திட்டத்தில் நான் உள்ள அடங்கி இருக்கிறேன். ஆண்டவர் என்னை நித்தியத்துக்காக படைத்தார். ஐ எம் கிரியேட்டட் ஃபார் எட்டர்னிட்டி. ஷார்ட், நாட் ஃபார் அ ஷார்ட் லைஃப். ஒரு 50-60 வருஷம் என்பது குறுகிய வாழ்க்கை. பரலோகத்தோடு ஒப்பிடும்போது, இனி வாழக்கூடிய வாழ்க்கையோடு ஒப்பிடும்போது, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் நித்திய வாழ்க்கை. அதுக்கு தான் நித்தியம்னு பேர். எட்டர்னிட்டி, எட்டர்னல் லைஃப். நித்திய ஜீவன், நித்திய நாடு, நித்திய வீடு எல்லாம் பாருங்க, அதெல்லாமே எட்டர்னல். அதுக்கு முடிவே கிடையாது. அதுக்கு முடிவே கிடையாது. இதுக்கு ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு, பிகினிங் இருக்கு, எண்ட் இருக்கு, பர்த் இருக்கு, டெத் இருக்கு. இல்லை, ஆரம்பம் முடிவு, பிறப்பு இறப்பு, தோற்றம் மறைவு, எல்லாமே ஒரு ஃபினிஷிங் லைன் இருக்குது. அங்கே அப்படி இல்லை. அது பேர் எட்டர்னிட்டி, நித்தியம். அதான் நித்தியம், முடிவே கிடையாது. அந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம படைக்கப்பட்டோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நித்திய ஜீவனை தரார். அங்கே போவோம். நித்திய ஜீவன். இந்த சரீரம் கொஞ்ச நாள் தான் வாழுது உலகத்தில். இது தற்காலிக வாழ்க்கை, டெம்பரரி லைஃப். ஸோ அந்தோட ஒப்பிடும்போது இனி வாழப்போகிற வாழ்க்கை தான் ரியல் லைஃப். அந்த லைஃபுக்கு அது ஒரு மெயின் பிளே. இட்ஸ் எ ரிஹர்சல் ஹியர். நாம் இப்பொழுது இனி வாழப்போகிற வாழ்க்கைக்கு ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கிறோம். we are on a rehearsal. இந்த பூமியில் வாழ்கிற 50 வருஷம், 60 வருஷம், 70, 80 வருஷம், நீங்கள் எவ்வளோ வச்சாலும் சரி, ஒரு ரிஹர்சல். the real play starts very soon. அதுதான். ஸோ நித்திய கண்ணோட்டத்தில் வாழணும். எதற்காக ஆண்டவர் படைத்தால்? ஸோ ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு படைத்தார். ஒரு திட்டத்தோடு படைத்தார். அந்த திட்டம் என்ன? 430 வருடங்கள் அடிமையாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மோசே, ஆரோன் என்பவர் மூலமாக விடுதலை ஆக்கினார். அப்படி விடுதலை ஆக்கும்போது பார்வோன் கிட்ட போய் பேச, அந்த ஜனங்களை விட சொல்லு. எதுக்குன்னு கேட்டா, எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொல்லு. சும்மா அனுப்பு, நாங்கள் போயிடுவோம். இல்லை, பர்பஸ் கொடுத்தார் ஆண்டவர். எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடுன்னு போய் சொல்லு. அவன் விடமாட்டேன்னா ஆண்டவர் மோசே, ஆரோன் மூலமாக விடுதலை ஆக்கினார். அவங்கள வழி நடத்திக்கிட்டே வந்தார். சொன்னார், நீங்கள் என்னுடையவர்கள். யூ பிலாங் டு மீ, யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. நீங்களே எனக்கு சொத்து, என் சம்பத்து நீங்க தான், அப்படிலாம் சொல்றார் ஆண்டவர். யூ பிலாங் டு மீ. நீ என்னுடையவன், என்னுடையவள். எனக்கு பிரியமாக நடக்கணும், அதுக்கு தான் உன்னை படைச்சேன். நீ உன் இஷ்டத்துக்கு எதையும் செய்து வாழ்க்கையை முடிச்சிடாத. ஸோ அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, யாத்திராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, இதெல்லாம் அந்த கட்டளைகள். 613 சட்டங்கள் மோசையின் மூலமாக கொடுத்தாருன்னு ஒரு வேத பண்டிதர் சொல்றாரு. 613, 10 கட்டளைகள் தான் நம்ம பிரதானமாக பார்க்குறோம். இதுக்கு விரிவாக்கம், எக்ஸ்பிளனேஷன். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாகன்னா, பரிசுத்தமாய் ஆசரிக்கிறதுனா என்ன, ஆசரிக்கிறதுனா என்ன, இப்படி ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்கள். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. 613 சட்டத்திட்டங்கள் இருக்கிறதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாமே எதுக்கு? அவருக்காக வாழணும், அவருக்காக வாழணும். இதுதான் பர்பஸ்.
ஸோ ஆண்டவர் நம்மை அவருக்கென்று படைத்தார், அவரை ஆராதிப்பதற்காய் படைத்தார், நித்தியத்துக்காய் படைத்தார். நான் ரொம்ப நாள் அவரோட வாழணும்னு என்னை படைச்சார். என்னை படைக்க வேண்டிய அவசியமே ஆண்டவருக்கு இல்லைங்க. There's no need for God to create me. என்னை படைக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன அவசியம்? நான் இல்லைன்னா என்ன நின்று போயிடும்? உலகம் நின்று போயிருமா? சூரியன் உதிக்காதா? நான் அந்த பூமியில் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காதா? தேவனுக்கு என்ன நஷ்டம்? யோசிச்சு பாருங்க. என்னை படைக்க வேண்டிய அவசியமே ஆண்டவருக்கு இல்லை, ஆனா படைச்சாரு இல்ல. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பண்டாரு. நம்மளை பேர் ஒரு பெரிய பிளானு. அப்ப அந்த பிளானோட படைச்சிருக்கிறவரு, என் பிளானை கொஞ்சம் தெரிஞ்சுக்கப்பா, நான் உன்னை பத்தி என்ன பிளான் வச்சோம் அதை தெரிஞ்சுக்க, அதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணு, அதுதான் எனக்கு சந்தோஷம். அது வர்ஷிப். ஏசாயா 43:5, என் மகிமைக்காக நான் படைத்தேன், நித்தியத்துக்காக படைத்தேன். நீங்க தற்காலிகமா உலகத்துல வரல, உங்க மேல ஒரு திட்டத்தோட படைச்சேன். நான் தான் படைச்சேன், திட்டத்தோட படைச்சேன், நித்தியத்துக்காக படைச்சேன், என் மகிமைக்காய் படைச்சேன். ஸ்லோவா கிராஜுவலா ஒன்னா படிக்கிறோம் பாருங்க. So what does it mean when the Lord says, I have created you for my glory? What is that glory? Let us glorify the Lord அப்படின்னு நிறைய அடிக்கடி சபைகளை கேட்கிறோம். But many people don't know the meaning of glory. அந்த மகிமையை கண்டோம் அப்படின்னு யோவான்ல 1:17 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்தபோது அந்த மகிமையை கண்டோம். பிதாவுக்கு இவர் அவருடைய எபிரேயர்ல இவர் அவருடைய மகிமை பிரகாசமாய் இருக்கிறாரு. கடவுள் எப்படி இருப்பார் என்பதை இயேசுல பார்க்கிறோம். சோ இயேசுவின் நீதி, இயேசுவின் பரிசுத்தம், இயேசுவின் அன்பு, இயேசுவின் மகிமை, இயேசுவின் ஒளி, இயேசுவின் தாழ்மை, கேரக்டர். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம், என்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றோமோ அன்றைக்கு we are in the family of God. தேவனுடைய குடும்பத்தில் வந்துட்டோம். தேவனுடைய குடும்பத்தில் அவர் தான் தகப்பன், தகப்பனை போல பிள்ளை. அதான் பர்பஸ். அப்பா அம்மா இருக்கு, இந்த பிள்ளை அம்மா அம்மா இருக்கு. ஸோ காட்ஸ் நேச்சர் மஸ்ட் பி ரிவீல்ட் த்ரூ அஸ். நம்ம மூலமா தேவனுடைய சுவாபம் நம்ம மூலம் வெளிப்படணும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை, they have lost the glory. மகிமைக்காக தான் படைச்சேன். அருமையான வசனம் ஏசாயா 43:7 நேற்றைக்கு படிச்சோம். அப்ப அந்த மகிமைன்னா என்ன? எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துறது? நம்முடைய வாழ்க்கை முறை. நேற்று 5 காரியங்களை சொன்னேன். How do we glorify God? How to glorify God? தேவனை மகிமைப்படுத்துவது என்பது எப்படி? ஒரு 5 காரியங்களை தியானித்தோம். எதை நான் செய்தால் தேவனுக்கு மகிமை வரும்? ஆராதிப்பது, த்ரூ வர்ஷிப். தேவனை ஆராதிப்பதின் மூலமாய் அவருக்கு என்ன வரும்? அப்ப ஆராதனைன்னா என்னன்னு தெரியணும். ஆராதனை என்பது ஒரு ஆராதனைன்னா பாட்டு நேரத்தை தான் ஆராதனை நினைக்கிறோம் நம்ம. அப்புறம் பிரசங்கம் பண்றது, அப்புறம் காணிக்கை எடுக்கிறது, அப்புறம் நம்ம ஜெபம் பண்றது, அதெல்லாம் ஆராதனை நினைக்கல. இப்ப கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறோம் அப்படிதானே சொல்றோம். நம்ம மைண்டே மாறணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதையும் ஆண்டவருக்குன்னு நினைத்து செய்தால் அதுவே ஆராதனை. வாட் எவர் யூ டூ இன் த நேம் ஆஃப் காட், தட்ஸ் a worship. Do everything out of love. எதை செய்தாலும் அன்பினால் செய்யுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. நீங்க எதை செய்தாலும் மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் அதை கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்க. ஆண்டவருக்கு எப்படி செய்வீங்களோ அதை மாதிரி மனுஷனுக்கு செய்யுங்க. தட்ஸ் a worship. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு கவனமா செய்யணும். எதை செய்தாலும், உங்க வேலையை செய்தாலும், நான் ஆண்டவருக்கு வேலை செய்யறேன், அவர் எப்படி எதிர்பார்ப்பாரோ அப்படி செய்யறேன், அவர் எப்படி செஞ்சா சந்தோஷப்படும் அப்படி என் வேலையை செய்யறேன் என் கம்பெனியில. ஸோ மை ஜாப். ஸோ மார்ட்டின் லூதர் சொல்றாரு, பால் பண்ணையில இப்பெல்லாம் மெஷின் வந்துச்சு பால் கறப்பதற்கு. பால் பண்ணையில் போய் ஒரு பால் கறக்கிற அம்மா கூட அந்த வேலையை செய்யும்போது, ஆண்டவரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செய்யும்போது அது தேவனுக்கு மகிமை. அதான் ஆராதனை. In every area of your life you can bring glory to God through your job, day to day life. ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் தேவனுக்கு மகிமை கொண்டு வர முடியும். So every aspect of life we must be very careful.
ஒரு உயர்ந்த தரமான வாழ்க்கை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சீப்பா வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. ஒரு சீப்பா வாழ்ந்து முடிச்சிடக்கூடாது. ஒரு ஹையர் லெவலில் வச்சிருக்கார். God has fixed a standard. All have sinned and come short ன்னு போடுங்க இங்கிலீஷில். அவர் வச்ச ஸ்டாண்டர்ட்லேருந்து இறங்கிட்டாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு. ஒரு போலீஸ் வேலைக்கு ஒருத்தர் போகணுன்னா ஒரு அளவு வச்சிருக்காங்க. அங்கே வந்து நில்லுங்கிறாங்க. எல்லா ஆட்கள் அப்படி எங்கே குள்ளமாக தெரிஞ்சிட போகிறோன்ட்டு இப்படிலாம் நிற்பாங்க. ஒழுங்கா நில்லுப்பா, இப்படி இந்த ஹைட்டை காட்டுறதுக்கு இப்படிலாம் ஒரு மாதிரிலாம் நிற்பாங்க. ஏன்னா எங்கேயோ ஒரு இன்ச்சு குறைஞ்சிச்சுன்னா நம்ம செலக்ட் ஆக மாட்டோன்ட்டு ஒரு அளவு வச்சுருக்காங்க. போலீஸ்னால் இந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு கோடு போட்டு வச்சுருப்பாங்க. இப்படிலாம் என்னென்னா ஒழுங்காக நில்லு, பதட்டம் இல்லாமல் நில்லு, ரொம்ப தலையை தூக்காத அப்படிலாம் சொல்லுவாங்க. நீ தலையை தூக்குறதுனால உனக்கு வேலை, உனக்கு இந்த லெவலில் இருக்கிறியா, அந்த லெவலில் இல்லைன்னா உனக்கு யூ ஆர் நாட் செலக்டட். ஒரு போலீஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு தே ஆர் ப்ரிப்பேரிங். ஓடணும், உடம்பை எப்படி வச்சுக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும். இல்லை, ஆண்டவர் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சார். ஆல் ஹாவ் சின் கம் ஷார்ட். அந்த லெவலில் குறைஞ்சிட்டாங்க. அதான் வசனம் சொல்லு, கம் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். ஆனால் மீண்டும் அந்த க்ளோரி, அந்த மகிமை கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்டது. ஒளியாக, பரிசுத்தமாக, வெளிச்சமாக, அன்பாக. அவருடைய மகிமை என்பது இதுதான். அவருடைய மகிமையை கண்டோம். யோவான் 1 வாசிக்கிறோம் இல்ல, பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமையை நாங்கள் கண்டோம், அந்த மகிமையை கண்டு அப்படின்னு சொல்றோம். நாங்கள் சாட்சி இடுகிறோம். அந்த மகிமை இயேசு. கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாய் வெளிப்படுவது, மகிமையும் வெளிப்பட்டது. அந்த மகிமை இப்ப இயேசு நமக்குள்ள இருக்கிறார் சொல்றோம். கிறிஸ்துவானவர் எனக்குள்ள இருக்கிறார், ஆவியானவர் என் மேல இருக்கார். இப்ப கிறிஸ்து எனக்குள்ள இருந்தார்னா, நேற்று தான் சொன்னேன், உள் வாங்கி வெளியே கொடுங்க. ரிசீவ் அண்ட் ரிஃப்ளெக்ட். கண்ணாடி சிறந்த உதாரணம். காலையில் 7:30 மணிக்கு ஜன்னல் திறந்தீங்கன்னா வீட்டில் எழுந்து அப்படியே உள்ள சூரிய ஒளி வரும். பிள்ளைகள்லாம் அந்த காலத்தில் வச்சு கண்ணாடி வச்சு விளையாடுவாங்கன்னு சொன்னேன். அதை அடித்து யார் மேலே அதை அடிக்கணுமா, கண்ணுக்கு அடிக்கலாம், கண்ணு கூசும். அந்த லைட் எப்படி அது அடிச்சு அப்படியே திருப்பி அடி, யாரா அது முகத்தில் கண்ணாடி கண்ணில் அடிக்கிறது. அந்த காலம்லாம் போயிடுச்சு. செல்ஃபோனே வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒருத்தர் முகம் பார்த்துட்டு இருக்கிறார். செல்ஃபோனே கண்ணாடி மாதிரி ஆயிட்டு, செல்ஃபோனை வச்சு அந்த மாதிரி ஆயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள் வாங்கி வெளியே கொடுக்கிறது. வாட் யூ ரிசீவ் யூ ரிஃப்ளெக்ட். என்ன நீங்க வந்து உள்ள வாங்குறீங்களோ, அப்ப கிறிஸ்து உள்ள வந்துட்டான்னு அப்படியே வெளியே கொடுக்கிறது. ஒரு ஆமென் கேட்கலாமா? கிறிஸ்து உள்ள வாங்கிட்டு அப்படியே கொடுக்கிறோம். அப்ப கிறிஸ்து எப்படி இருப்பாரு? அதுதான் மகிமை. அதுதான் மகிமை. அப்ப மகிமையை எப்படியெல்லாம் நம்ம வெளிப்படுத்தலாம்னு சொன்னேன். 5 காரியம். 1, ஆராதனை. ஆராதனைனா அன்பு. அன்பு கூறுவேன். இப்படி பாட்டு பாடுறதுனால ஆராதனை ஆயிடாது. Do you really love him? எல்லாத்தோட அதிகமா நேசிக்கிறோமா? 2வது, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. அழகான பாட்டு. இன்னும் வாஞ்சையாய் இன்னும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஒரு நல்ல சொல்லுங்க. நேசித்து வாழணும், வாஞ்சையா தொடரணும். சும்மா வாழ்றதில்ல, சும்மா வாழ்றதில்ல, நேசித்து வாழணும், அன்பினால கூட வாழணும். பழைய ஏற்பாட்டில் எல்லா கட்டளைகள் சட்ட திட்டங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளை தான். என்ன கட்டளை? லவ் காட், லவ் மேன். தேவனை நேசி, மனிதனை நேசி. தேவன் மேல சரியான அன்பு, எல்லாரோட உயர்ந்த அன்பு அவர் மேல வை. அவரை நேசிக்கிற மாதிரி உன் கூட இருக்கிற ஆளை நேசி. அன்பு தான், அதான் கிராஸ். 2 சேர்ந்ததுதான் சிலுவை. சிலுவைனா 2 இருக்கணும். தேவனோட உறவு சரியா இருக்கணும், மனுஷனோட உறவு. நமக்கு சில இது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறோம், இது கோளாறா இருக்கு. எது கோளாறா இருக்கு? இது ரொம்ப கரெக்டுன்னு நினைக்கிறோம். நான்லாம் ஜோம் பண்ணி ஆண்டவர் அப்படிங்கிறோம், பக்கத்தில் யார்ட்டையும் பேசுறதே கிடையாது. சில ஆட்கள் இங்கே உலகத்தில் என்னங்க இது, பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட அன்பு காட்டாமல் என்ன பெருசா கடவுள் கடவுள், இது ஒழுங்குன்னு நினைக்கிறோம். இந்த கோளாரை விட்டுறோம். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. இன்னும் வாஞ்சையாய் இன்னும்
தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நல்ல அருமையான வரிங்க. பாட்டு பிடிக்கும்னு பாடுறது ஒரு டைப்பு. ஐயோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பாட்டு பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? எனக்கு பாட தெரியும்னு பாடுறது இன்னொரு டைப்பு. எனக்கு தெரியாதா? சில ஆட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம விரட்டிட்டு வருவான் பத்திரிக்கையில். தெரிஞ்ச மாதிரி ராகத்தை கவனிக்க மாட்டாங்க. பாட்டு தெரியும்னு பாடுறது ஒரு டைப்பு, எனக்கு பாட தெரியாதான்னு இன்னொரு டைப்பு, எனக்கு பிடிக்கும்னு பாடுறது ஒரு டைப்பு. ஆனால் இது என் வாழ்க்கையா மாறணும்னு பாடுறதான் உயர்ந்த டைப். இப்படி இருக்கணும் ஆண்டவர். நான் எந்த பாட்டுமே டைம் பாஸுக்கெல்லாம் பாடுறதில்லை. பாட்டை பாடினா கண்ணீர் வரும். அந்த பாட்டை உணர்ந்து பண்ண அப்படியே கண்ணில் கண்ணீராக வரும். இருக்கப்பா, அதுதாங்க அந்த உணர்ந்து பாடுறது. அதுதான் புது பாட்டு. கர்த்தருக்கு என்ன பாட்டை பாடுங்க? புது பாட்டை பாடுங்கள். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். புது பாட்டுன்னு என்ன? புதுசு புதுசாக சீடியில் கேட்குறதா? இல்லை, அந்த மனசு அப்படியே மெய் மறந்து பாடுறோம் பாருங்க, அதுதான் புது பாட்டு. ஒரு ஆமேன் கேட்கலாமா? நல்லா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த மெய் மறந்து, லெட் இட் பிகம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். ஏசாயா 5ஆம் அதிகாரம். அவருக்கு ஏற்ற மாதிரி பாடுவேன், அவருக்கு விரும்புகிற மாதிரி. என் நேசருக்கு ஏற்ற ஒரு ஆளில சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமைக்காக, மகிமைக்காக. மகிமை என்பது அன்பு, பரிசுத்தம். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்கிறது தான் மகிமை. நல்லா புரிஞ்சுங்க. நான் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னா அவர் விரும்புறதை செய்ய போறேன்னு அர்த்தம். நான் கர்த்தரை மகிமைப்படுத்துறேன்னு ஒரு ஆள் சொன்னா, ஐ எம் ரெடி டு டூ வாட் ஹி வாண்ட்ஸ் மீ டு டூ. அவர் என்ன நான் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரோ அதை செய்ய போறேன். அப்ப நான் ஆராதிக்கணும் தான் அழைத்திருக்கிறாரு. ஆராதனை என்ன? அப்போ ஒன்னு தெரிஞ்சுக்கணும். ஆராதனை அப்படின்னா ஆராதனையா? நம்முடைய வாழ்க்கையின் the lifestyle itself a worship. Your behavior is a worship. உங்க வாழ்க்கையே, வாழ்க்கை முறையே ஒரு ஆராதனை. நான் வாழ்கிற விதம் இங்க ஒரு விதமா அங்க ஒரு விதமா வாழ முடியாது. We cannot be Sunday Christians. ஞாயிற்றுக்கிழமை செயின்ட் மாதிரி வாழ்ந்துட்டு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. We are not Sunday Christians. சண்டே கிறிஸ்டியன் ஒருத்தர் ஒரு சிடி போட்டார், தெரியும் தானே? சண்டே கிறிஸ்டியன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவனாக இருக்கிறது. 168 மணி நேரத்தில் 2 மணி நேரம் தான். அவர் மற்ற நாள் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. அப்போ தேவனுடைய நோக்கத்தை நம்ம மறந்துடுறோம், தேவ சித்தத்தை செய்ய விட்டுறோம். அப்புறம் நம்ம பாட்டுக்கு பிளான் பண்ணுறோம், போயிட்டே இருக்கிறோம். இது ரைட்டா ராங்கா, இது அவர் வருத்தப்படுவாரா வருத்தப்பட மாட்டாரா? 5 மணிக்கு பையன் வருவான்னு பார்த்தா வரல, 8 மணிக்கு வரல. அப்பா தேடுறாரு, எங்கடா பையனை காணோம், வரலையேன்னு பார்த்தா 8 ஆச்சு, 8:30 ஆச்சு, 9 வரல. 9 மணிக்கு வரான். சாரிப்பா, ஏதோ அவசரமாக போயிட்டேன், சொல்லியிருக்கலாம், வாய்ப்பு இல்லைன்னு அது கூட சொல்லலை. இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? என்னடா நீ 6 மணிக்கு வர வேண்டிய ஆள் 8 மணிக்கு வர, லேட்டாக வந்து ஒரு வருத்தம் கூட உனக்கு இல்லை, ஒரு சாரி கூட சொல்லலை, உன் பாட்டுக்கு வரப்போற, என்னடா நினச்சிருக்க? கேட்பாரா? கேட்க மாட்டார். அப்போ அது தகப்பனின் உள்ளத்தை வேதனைப்படுத்தும். அவன் ஒன்றுமே செய்யலை, வர வேண்டிய டைம் வரல, ஒரு சாரி கூட சொல்லலை. ஆண்டவர் நம்ம பார்த்து வருத்தப்படுறாரா? ஸோ நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களுமே ஆராதனை தான். ஆராதனை லைஃப் ஸ்டைல், நாம் வாழ்கிற விதமே ஆராதனை. ஸோ எல்லா விதமான வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்க அசைவுகளும் கவனமாக நம்ம இருக்க முயற்சிக்கணும். ஒரு ஆமீன் கேட்கலாமா? ஸோ ஆண்டவரை ஆராதிப்பதின் மூலமாய் கடமையினால செய்யப்பட்டதா இருக்கக்கூடாது ஆராதனை. நேற்றுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுங்க, ஞாயிற்றுக்கிழமை அப்படி கொஞ்ச நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு வரணும். டோன்ட் கம் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் அ டியூட்டி. ஒரு கடமை என்பதனால வர்றது ஆராதனை ஆயிடாது. அன்புனால அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, இன்னும் அதிகம் அன்பு கூறுவேன். அந்த அன்பு தான் நம்மளை தள்ளி விடுறதா இருக்கணும். அன்பு தான் நம்மளை தள்ளி விடுறதா இருக்கணும். ஆலயம் ஆராதனை எதை வச்சு நாங்கள் ஆலயத்தை ஆராதனையெல்லாம் கட் பண்ணது இல்லைங்க. எதை வச்சும் கட் பண்ணதில்லை. ஒரு அலையில் சொல்லாமா, அடுத்த நாள் யூனிவர்சிட்டி எக்ஸாம்,
ஞாபகம் இருக்கு, அடுத்த நாள் யூனிவர்சிட்டி எக்ஸாம். நான் முந்தின நாள் நைட் ப்ரேயர் போனேன். இப்போ படிப்பு சாமி மாதிரி கடவுள் மாதிரி தெரியுதுல உங்களுக்கெல்லாம். ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிட்டா அப்படி பெரிய கலெக்டர் ஆகிட்டோம்னு நினைக்கிறீங்கள? ஒரு சின்ன ஒரு வேலையை கடவுள் கொடுக்கும்போது அதை தூக்கி போட்டுட்டு ஒரு சபைக்கு வர முடியலைன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம். அடுத்த நாள் யூனிவர்சிட்டி எக்ஸாம். என் வாழ்க்கையில் நான் காலேஜில் படித்த நாட்களில் நான் படித்தது குறைவு, ஊழியம் செய்தான் அதிகம். படித்தது குறைவு. என் படிக்கிற நேரமெல்லாம் ஊழியம்தான். விளையாடுற நேரம் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, படிக்கிற நேரம் ஊழியம். நான் படித்ததை விட ஊழியம் செய்தான் அதிகம். ஆண்டவர் எங்களை கைவிடலை. நிறைய பாடலாம் பரிச்சை நேரத்தில் படிச்சிருக்கேன். நான் பரிச்சை நேரம் தான் படிச்சிருக்கேன். அப்படியும் நம்மளை நம்பி 2-3 வெயிட் பண்ணுவான், எப்படி அவன் படிப்பான் கூட படிச்சுக்கலான்ட்டு. ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணி படிப்போம். அப்படி படிக்கும்போது அவனுக்கு விளங்குது, எனக்கு விளங்கும். ஏன்னா நான் சொல்லுவோம் தெரியுமா, இந்த பைபிள் ஸ்டடிலாம் அவங்கள வர சொல்கிறேன், உங்களுக்கு விளங்குது இல்லை எனக்கு நல்லா விளங்கும் சப்ஜெக்ட்னா திரும்ப திரும்ப பேசுகிறேன் பாருங்கள். 2வது நாள், 3ஆவது நாள், அதுக்கு முன்னால் உள்ளது ரிப்பீட்டராக திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஐ எம் மோர் பிளஸ்ட் டீச் பண்ணுறதுல. அதான் டீச்சிங்கினுடைய எஃபெக்ட். படித்ததை விட ஊழியம் செய்து அதிகம். பரீட்சை பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஆண்டவர் உதவி செய்வார். நாங்கள் அப்படி வளர்ந்தோம். சவாலாக சொல்கிறேன், தூக்கி போட்டு வரணும். நைட் ப்ரேயராக வரேன், 12 மணிக்கு வச்சா கூட வர்றதில்லை. அடுத்த நாள் வேலை இருக்குது, ஸ்கூல் காலேஜ் இருக்குன்னு வைக்கிறோம். ஆனாலும் அந்த ஆண்டவர் மேலே பற்று இல்லை ஆட்களுக்கு. வந்தால் கடமைக்கு வர்றது. காலையிலே வேலைக்கு போனால் என்ன, நைட்டெல்லாம் கண் விழிச்சா கர்த்தர் பலன் தருவாருங்கிற விசுவாசம் வரணும். பலன் தருவார், அடுத்த நாள் எனக்கு பலன் தருவார். நான் கண் விழிச்சிட்டா ஒன்றும் கெட்டு போயிட மாட்டேன். இந்த சரீரம் அவருக்கு தான் சொந்தம், அவர் பலன் எனக்கு தருவார் அல்ல சொல்லாமா. அதான் வைராக்கியம், அதான் அன்பு. அந்த தலைமுறை எழும்பட்டும். அப்படி ஒரு தலைமுறை எழும்பணுங்கிறேன். ஆண்டவருக்காக எதையும் 2வது இடத்துல தாள் சொன்னல. இயேசு தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் பெஸ்ட். அவர் ஃபர்ஸ்ட், அவர் பெஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட், அதெல்லாம் வேர்ஸ்ட். அவரோட கம்பேர் பண்ணும்போது அந்த லெவலில் நம்ம லைஃப்பை மாற்றணும், அந்த ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அன்புனால செய்கிற ஒன்றா இருக்கணும் ஆராதனை. அன்புனால செய்தீங்கன்னா உங்களை யாரும் கை தட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க, கையை தூக்க சொல்ல வேண்டாம். ஒரு வரி வந்த உடனே அப்படியே இன்னும் அதிகமாக உங்களுக்கே கை தன்னால் உயர்ந்துடும். உணர்ந்து ஆராதிப்பீங்க. கையை தூக்குங்க, கை அசைங்க, ஏதாவது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா நீர் எவ்வளோ நல்லவர்னாலே கண்ணில் கண்ணீர் வந்துடும். கண்ணீர் விடுங்கன்னு சொல்லணுமா ஒரு ஆளுக்கு? when you feel, நீங்கள் அதை உணரும் போதே ஆட்டோமேட்டிக்காக இட் பிகம் ஸ்பான்டேனியஸ். இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஸ்பான்டேனியஸ், தானா வரும், தானா வரும். அதான் அன்பு. ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதுதான் ஆராதனை. அப்போ அவரை எந்த விதத்தில் வருத்தப்பட மாட்டேன். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. grieve not the Holy Spirit. அவரை வருத்தப்படுத்திடாதீங்க. அதான் ஆராதனை. என்னுடைய எந்த செயலும் அவரை வருத்தப்படுத்தாமல் இருக்கணும். என் லைஃப் ஸ்டைலே ஒரு ஆராதனை தான். சக விசுவாசிகள்கிட்ட அன்பு காட்டுறேன் பாருங்க. கிறிஸ்தவத்தில் பிரதான அன்புங்க. வரங்களை விட, அந்நிய பாஷையை விட, தீர்க்கதரிசன வரத்தை விட, மலையை பெயர்க்கிற விசுவாசம் இருக்கிற வரத்தை விட, எல்லாத்த விட டாப் அன்பு. அன்பே அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அது நம்மளை நம்ம அந்த அன்புனால வாழ்க்கை நிறைஞ்சி நான் வாழணும்னு முயற்சி. அதுதான் நம்ம எடுக்க வேண்டிய பெரிய பிரயாசம். அதுதான் நிறைய இடத்துல இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அது பொறுமையா இருக்கும், அது மன்னிக்கும், தீங்கு நினையாது. தமிழ்ல இங்கிலீஷ்ல போட்டு லவ் கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ஈவில். முன்னால செஞ்ச தீமையை மனசுல வச்சிருக்காதுன்னு சொல். அதான் அர்த்தம். யாராவது தீமை செஞ்சாங்களா, அது மனசுல வச்சிருக்காது. அதை வச்சுக்கிட்டே வாழ்றதில்ல. மன்னிக்க முடியாது, கோபமா இருக்கும், எரிச்சலா இருக்கும். நீ மன்னிக்காட்டா பிதா உனக்கு மன்னிக்கலைன்னா எப்படி? உன் ஜபம் கேட்கப்படணும்னா பரமண்டலங்களில் எங்கள் பிதாவேன்னு சொல்றாரு. யோமன் வரும்போது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னிங்கப்பா. நான் மன்னிச்சிட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்க. மன்னிச்ச பிறகு திரும்ப நம்ம நினைக்க கூடாது. மன்னிச்சிட்டேன் பிரதர், அதெல்லாம் மன்னிச்சிட்டேன் பிரதர், ஆனால் பார்த்தா தான் பற்றிக்கிட்டு எரியுது. நான் ஒரு ஆள் ரொம்ப நாள் ஆச்சு மன்னிச்சிட்டேன்,
அதெல்லாம் மன்னிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் பார்த்தா என்ன ஆகுது, அவன் வரான் பாரு. இதுதான் மனுஷ புத்தி. ஆண்டவர் அப்படி இல்லை, மன்னிச்சுட்டாருன்னா மறந்துடுறாரு. போர்டில் கண்ணா அப்படின்னு எழுதிட்டு ஒரு டஸ்டர் வச்சு அழிச்ச பிறகு இனி நினைக்க மாட்டேன், எங்க நீ பாவமே செய்யலையாப்பா அப்படிங்கிறார் அவர். அவர் டைப் அப்படி, பாவமே செய்யாத ஆளை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு அவர். அவருடைய அப்ரோச் பாருங்க. 1 கோடி பாவம் செஞ்ச ஆளாக இருந்தாலும் சாரிப்பான்ட்டா ஃபுல்லாக அழிச்சிட்டு அதை மூட்டை கட்டி கடல் தூக்கி போட்டுட்டு அது ஒரு பாவமே செய்யாத ஆள் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி பார்க்குறாரா அவர். அவருடைய ஆட்டிடியூடு எவ்வளோ நல்ல தெய்வம். கை தட்டலாமா அவருக்கு? நல்லா கை தட்டலாமா? ஹல்லேலூயா.